ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கோடி சீரியல்ஸ். இன்றைக்கி நம்ம சினிமா லிஸ்ட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிக சம்பளம் வாங்கக்கூடிய டாப் 10 ஹீரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களுடைய அப்கமிங் ஃபிலிம்ஸில் யார் யார் எவ்வளோ சேலரி வாங்குறாங்கிற லிஸ்ட்டு நம்ம பார்ப்போமா. 10th ப்ளஸில் நம்ம பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அக்ஷய்குமார். அக்ஷய்குமார் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட அடுத்த படமான வெல்கம் டு தி ஜங்கிள் படத்துக்கு ரூபாய் 60லேருந்து 145 கோடி சம்பளம் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு அப்கமிங் மூவிஸான ஜாலி எல்எல்பி 3, அதுக்கப்புறம் கேசரி சாப்டர் 2, த்ரில்லிங் ஹைவான்னு தொடர்ந்து ஒரு 3 படம் இருக்குது அவரில் அப்கமிங் மூவி லிஸ்ட்டில். அடுத்து 9th ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோனா கமல்ஹாசன். கமல்ஹாசன் அப்கமிங் மூவிஸான இந்தியன் 3, அதுக்கப்புறம் ஹெச் வினோத்தோட சேர்ந்து ஒரு மாஸ் என்டர்டெய்னர் மூவி இருக்குது. அதுக்கப்புறம் ரஜினியை வச்சு எடுக்கிற படத்தில் தயாரிப்பு பண்ணுறாரு. இவர் வந்து கமல்ஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 படத்துக்கு சுமார் 100லேருந்து 150 கோடி சேலரி வாங்குறாரு. அடுத்து 8th ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா சல்மான் கான். சல்மான் கானோட அப்கமிங் மூவிஸான சிக்கந்தர் படம், ஏஆர் முருகதாஸ் எடுக்க கத்தி ரீமேக் படமான இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய்குமார் சல்மான் கான் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா, ரூபாய் 100லேருந்து 150 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 7th ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அஜித்குமார். அஜித்குமாரோட அப்கமிங் மூவியான AK 64 வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஆதிக் ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து ஒரு பக்கா ஆக்ஷன் அண்ட் மாஸ் கேங்ஸ்டர் மூவியாக இன்னொரு மூவி உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு அஜித்குமார் எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னா, ரூபாய் 105 கோடியிலேருந்து 165 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 6th ப்ளஸில் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா பிரபாஸ். பிரபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாசா படத்துக்கு வந்து சுமார் 100லேருந்து 200 கோடி சம்பளம் வாங்குறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு தொடர்ந்து 4 படம் லைனப்பில் இருக்குது. அடுத்து 5th ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அமீர் கான். அமீர் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேரே ரோன்னு ஒரு படம், தெலுங்கு படம் அவருடைய லிஸ்ட்டில் இருக்குது. இந்த படத்துக்கு வந்து இவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினா சுமார் 100லேருந்து 275 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 4th ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். இவர் ஜெயிலர் 2 படத்துக்கு சுமார் 125லேருந்து 270 கோடி சம்பளம் வாங்குறாரு. இதுக்கப்புறம் ஒரு லைனப்பில் சுந்தர் சியோட சேர்ந்துட்டு ஒரு படம் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது 3rd ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா ஷாருக் கான். இவர் இந்த படத்துக்கு இந்த கிங் படம் அப்கமிங் மூவிஸில் இருக்குது. அவர் இந்த படத்தில் வந்து சுமார் 150லேருந்து 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அடுத்து 2nd ப்ளஸில் நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா விஜய். இவர் வந்து கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு சுமார் 130லேருந்து 275 கோடி சேலரி வாங்குறாரு. தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் வசூல்லையும் சரி, ஹையஸ்ட்டு சேலரி வாங்குற லிஸ்ட்டில் விஜய் சார் தான் டாப்பில் நிற்கிறார், யாரும் கிடையாது. அடுத்து நம்பர் 1 நான் பார்க்க போகிற ஹீரோ யாருன்னா அல்லு அர்ஜுன். அல்லு அர்ஜுன் படம் அவரை பற்றி பார்க்கணும்னா, புஷ்பா படத்தில் வெறும் 5 கோடி சம்பளம் வாங்கிட்டு நடித்தவர், இப்போ புஷ்பா 2 படத்தில் சுமார் 250 கோடி சம்பளம் வாங்கி முடித்தார். இப்போ அடுத்த அப்கமிங் மூவியான AA 22 அட்லியோட சேர்ந்து 6வது படமான படத்துக்கு சுமார் 300 கோடி சம்பளம் வாங்குறாரு. இதுக்கப்புறம் அவர் லைனப்பில் புஷ்பா 3 அப்கமிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஹலோ காய்ஸ், இதுதான் என்னுடைய டாப் 10 சேலரி லிஸ்ட். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.